நேத்து இந்த 90s பரிதாபங்கள் அப்படின்ற ஒரு பேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதை நிறைய பேர் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. அது ஒரு உண்மை சம்பவம். மதுரை டு ராமேஸ்வரம் பஸ் அந்த அரசு பேருந்தோட ஓட்டுநரும் நடத்துனரும் பண்ண ஒரு அருமையான செயலை பத்தின போஸ்ட். அவர் அந்த போஸ்ட்ல என்ன போட்டிருந்தாரு அப்படின்றத ரீட் பண்றேன். இதுக்கு முன்னாடி அது எந்த அரசு பேருந்துனா TN63N1875 அந்த அரசு பேருந்து ஓட்டுநர் அந்தோணிராஜ், அதோட நடத்துனர் வந்து முத்துராமலிங்கம். சரி, மேட்டரை சொல்லிடலாம். நேற்று மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் அரசு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தை அடுத்து அப்துல் கலாம் நிறுத்தம் என்ற இடத்தில் வழக்கறிஞர் படிப்பை படிக்கும் மாணவி ஒருவர் இரவு 10:30 மணிக்கு பேருந்து நிறுத்தத்தில் இறங்க தயாரானார். ஆனால் உடனே நடத்துனர் மாணவியிடம், உன் பெற்றோர்கள் யாராவது அழைத்து சென்றால் தான் உன்னை இறக்கி விடுவேன், இல்லை என்றால் இறக்கிவிட மாட்டேன் என்று கராராக கூறினார். அந்த மாணவியின் பெற்றோருக்கு போன் மூலம் தகவலும் கொடுத்தார். அவர்கள் வருவதற்கு 15 நிமிடங்கள் காலதாமதமானது. உடனே ஓட்டுநரும் நடத்துனரும், இந்த இரவில் இங்கு இறக்கிவிட மாட்டோம், தயவு செய்து வண்டியிலேயே இருமா, ராமேஸ்வரம் பேருந்து நிறுத்தத்தில் இறக்கி விட்டு விடுகிறோம் என்றார். காலம் கெட்டு கிடக்கு, பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாக பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள். 10 நிமிடம் காத்திருப்புக்கு பின் மாணவியின் சித்தப்பா அவரை அழைத்து செல்லும் வரை பேருந்து அந்த இடத்திலேயே நின்றது. உண்மையிலேயே இரவு நேரங்களில் பெண்களை பாதுகாப்பாக அழைத்து செல்லும் ஓட்டுநர் அந்தோணிராஜ், நடத்துனர் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அந்த போஸ்ட் இருந்துச்சு. ரீட் பண்ணும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்தோணிராஜ் அண்ணனுக்கும் முத்துராமலிங்கம் அண்ணனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்து. அதே நேரத்தில் ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு 10:30 மணிக்கு அந்த இடத்துல இறக்கி விட்டு போறதுக்கு பயப்பட வச்ச இந்த சமுதாயம் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணி எப்படி திருத்தி மாத்த போறோம்? முத்துராமலிங்க அண்ணனும் அந்தோணி அண்ணனும் எதுக்காக பயந்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி சைடு இதே அரசு பஸ் ஓட்டுநர் ஒருத்தன் வந்து ஒரு பாலியல் சீண்டல் பண்ண, அதுவும் பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருந்த லேடிஸ். அந்த மாதிரி நாங்க ஓட்டுற ஒரு அரசு பேருந்துல பயணம் பண்ண ஒரு பொண்ணுக்கு எந்த ஒரு நாயும் இந்த மாதிரி பாலியல் சீண்டல் பண்ணிடக்கூடாதுன்ற அந்த நல்ல எண்ணமும் ஒரு பயமும் பாதுகாப்பா இறக்கி விடணும்ன்ற ஒரு பொறுப்பும் இருக்குல்ல. அவங்க 2 பேரையும் பெருசா பாராட்டியா. அதே மாதிரி 10:30 இல்ல 1:30 இல்ல 2:30 மணி ஆனாலும், காலையில விடியங்காலையில 2:30 மணி ஆனாலும் பொம்பளை பிள்ளைய அந்த இடத்துல இறக்கி விட்டு போலாம். நம்ம நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம நாடு என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் நம்ம நாட்டுக்கு உண்மையான முழு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்றது உண்மை. That is, we have to say it with authority. Yes, அப்படிதான்.